வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரே புலம்பலாக போச்சு. எங்கே பார்த்தாலும் யாராவது ஒருத்தன் வந்து புலம்புறான். ஏன் ஜெயிக்க வைக்கல? ஏன் ஜெயிக்க வைக்கல? ஏன் ஜெயிக்க வைக்கல? சாபம் சும்மா விடாது. சாபம் சும்மா விடாது. சரியா? எல்லாருமே வந்து அவங்க தோற்றக்கூடிய காரணத்தை தேடாமல் அவங்கள ஏன் ஜெயிக்க வைக்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்க்க நல்ல அறிவு ஜீவன்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன் தோற்று வைக்கல? அப்போன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தமிழக மக்களை நீங்கள் கொத்தடிமையாக வைத்துக்கொள்ள பார்க்கிறீர்கள். தமிழக மக்களுக்குன்னு சொல்லி ஒரு வெறுப்பு உறுப்பு கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விருப்பமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுயமாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்து அவங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க உரிமை இல்லையா? இந்த வந்து கதறீங்களே, வந்து அழுவுறீங்களே, ஏன் தோக்க வச்சிங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே, அவங்களுக்கு தான் இந்த கேள்வி. அப்போ தமிழக மக்களுக்குன்னு சொல்லி சுய உரிமை கிடையாதா? ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்தி அதில் அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தகுதி இல்லையா? மக்களுக்கு நீங்கள் தகுதி கொடுத்து இல்லையா? மக்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்கள் தான் பெரிய பெரிய அறிவு ஜீவன்களாச்சு. இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? எல்லாரும் வந்து கதறான். ஏன் ஜெயிக்க வைக்கல? அவங்க நல்லது செஞ்சிருந்தாங்க சொன்னால் மக்கள் அவங்களே திருப்பி கொண்டாந்துருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி, மக்கள் திருப்தியாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் அவங்கள விட மாட்டாங்க, அவங்களே திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்காத காரணம் ஒரு மாற்றம் தேவைன்னு நினச்சாங்க. இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் திருப்பி அவங்களே கொண்டு வரப்போ போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தர் சாபம் கொடுக்குறான், இந்த சாபம் உங்களுக்கு சும்மா விடாதுரா அப்படின்ட்டு. என்னடா இது தமிழ்நாட்டில் நடக்குது? நீங்கள் கொத்தடிமையாக இருங்க, விசுவாசியாக இருங்க. ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் கொத்தடிமையாக்க பார்க்காதீங்க, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு திரையுலகத்தில் இல்லை சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்களா வானத்திலேருந்து குதிக்க போக்கலே இவ்வளோ பிரபலம் ஆயிட்டீங்களா? நன்றி மறந்த கதையெல்லாம் பேசுகிறீங்க. உங்களை தமிழக மக்கள் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாங்கன்னு சொன்னால் அந்த தமிழக மக்களை நீங்கள் முட்டாளாக்க பார்க்குறீங்க, நன்றி மறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பிறப்போக்கே இவ்வளோ பிரபலமாக பிறந்துட்டீங்களா? இவ்வளோ பேரும் புகழும் வந்துச்சா? எவனை பார்த்தாலும் அவன் வந்து கதறான், ஏன் ஜெயிக்க வைக்கலன்னு சொல்லி. என்னடா அது? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உரிமை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இல்லை. என்னடா ஹிட்லர் ஆட்சியாக நடத்த பார்க்குறீங்க? ஹிட்லர் ஆட்சியாக நடத்த பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களை நீங்கள் முட்டாளாக்க பார்க்குறீங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களை நீங்கள் கொத்தடிமையாக வைக்க பார்க்குறீங்க. அது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் வளர்ந்தவன் இருக்கா, பனை மரத்தில் பாதி குளத்தூரில் ஸ்டேஜில் ஏறி அழுதான். அவன் உண்மைக்கே என்னுடைய பார்வையில் அவன் உண்மைக்கே அழுவலை. திமுக கூடாரத்தில் எப்படி எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நடிச்சு காட்டிட்டு போனான். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இன்னொருத்தன் சைமன் செபாஸ்டின் 15 வருஷமாக கத்தி என்ன மயிரை பிடிங்கிட்டே நீ 15 வருஷமாக கத்தி என்ன உன்னுடைய கொள்கை? ஊர் அடித்து உலையில் போடுறது. என்ன உன்னுடைய கோட்பாடு? திறநிதி என்ற பெயரில் சொத்து சேர்க்கிறது.
இதில் உன்னைய ஜெயிக்க வைக்கணும். மக்கள் உன்னைய தேர்ந்தெடுக்கணும். நீ யாரையும் மதிக்க மாட்ட, மற்றவெல்லாம் உன்னைய மதிக்கணும். எவனாவது உனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டான்னு சொன்னால் நீ பேசுகிற வார்த்தைகள் என்ன? உனக்கு 60 வயசாயிடுச்சு, உனக்கு கீழே எவ்வளவோ குறைஞ்ச வயசில் 20-25 வயசு குறைவு ஒருத்தன் டெலிஃபோன் பண்ணி கேட்டான்னு சொன்னால் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுற ஆதாரம் இருக்குது என்கிட்ட, ஆடியோ இருக்குது என்கிட்ட. நீ என்ன பேசுகிறேன்றது உன்னை யாரும் சொல்லக்கூடாது, ஆனால் நீ எல்லாருக்கும் சொல்லுவ. என்ன தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உரிமை எழுதி கொடுத்துட்டாங்களா உனக்கு? நீ எல்லாரையும் பேசலாம், யாரும் உனக்கு பேசக்கூடாது. பொது வழியில் ஸ்டேஜில் மயிருன்ற மட்டன்ற வாடான்ற போடான்ற உனக்கு என்னத்துக்குடா மரியாதை கொடுக்கணும்? மக்களை திருத்த போகிறதுக்கு முதல்ல நீ திருந்துடா. மக்களை ஆள்றோன்னு நினைக்கிறவன் நான் மக்களை அரவணைக்கப்பார். படிக்கிறதுக்கு காசு கொடுப்பா, உங்கள் அப்பா கொடுப்பானோ உங்கள் ஆத்தா கொடுப்பாளான்னு கேட்டேன். இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கள படிக்கிறதுக்கு நீ ஏடா காசு கொடுத்த? அவங்க தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சாங்கடா. மயிரா இவன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் செய்கிற போறியா நீ? நீ ஒரு தலைவனா? ஒவ்வொரு தாய் தகப்பனும் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களை முன்னாலும் உங்கள் அப்பா கொடுப்பானோ உங்கள் ஆத்தா கொடுப்பானோன்னு சொல்லி கேட்கறதுக்கு உனக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? இல்லை உன்னோட சொத்துலேருந்து ஏதாவது எழுதி கொடுக்க போறியா பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு? கொஞ்சம் மரியாதையாக நாகரிகம் கருதி சரியா மரியாதையாக பேசினேன். இனிமேல்ட்டு எவனாவது வந்து கதர்னானா தமிழ்நாட்டு மக்களை கேவலமாக பேசுகிறான்னு சொன்னால் நானும் கேவலமாக பேசுவேன். வேண்டிய பிடுங்கிறது நீங்கள் பிடுங்குங்க சொல்லிட்டேன். மீண்டும் சந்திக்கலாம்.